பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்தோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. டீ ஃபேக்ட்ரியும் இதுலேயே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீ வந்து எப்படி பேசிக்லேருந்து ஃபுல் கம்ப்ளீட் பேக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே நாங்கள் டீ பவுட்ரு, சாக்லேட்ஸ் எதுவுமே வாங்கவே இல்லை. அங்கே டீ வந்து சாம்பிளுக்கு கொடுத்தாங்க. அதை மட்டும் குடிச்சு பார்த்தோம். அங்கே குடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றதுனால நாங்கள் வாங்கலை. ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட்ஸு, ஸ்ட்ராபெரி இது எல்லாமே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒன்றும் கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு நான் பிடிச்ச நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸை வச்சு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். டீலேயே வந்து இத்தனை க்ரீன் டீ இருக்குது, ஒயிட் டீ, ரோஸ் டீ எல்லாம் இருக்குது. ரொம்ப எனக்கே வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னால ரொம்ப வந்து ஈகராக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். சாக்லேட்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. வித் நட்ஸு, வித்தவுட் நட்ஸ், அப்புறம் ஆல்மண்ட் மட்டும் வச்சு ஒரு சாக்லேட்டு, கேஷ்யூஸ் மட்டும் வச்சு ஒரு சாக்லேட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சாக்லேட்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க சாம்பிளுக்கு 1-2 கொடுத்துருந்தாங்க. பட் சாக்லேட் நாங்கள் வெளியே வாங்கியிருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து குன்னூர் வந்துவிட்டோம். குன்னூரில் வந்து க்ரௌன் பேக்கரி, இந்தியன் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியன் பேக்கரியில் தான் வர்க்கி, சாக்லேட்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். நாங்கள் போன டைமில் வர்க்கி வந்து ஸ்டாக் இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து க்ரௌன் பேக்கரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே நான் இது வரைக்கும் ஊட்டிக்கு வந்து ஒரு 10+ டைம்ஸ் நான் போயிருப்பேன். பட் அந்த மாதிரி ஒரு வர்க்கி வந்து சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்க அப்படின்னா க்ரௌன் பேக்கரியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.